உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்படாத தான் சபைக்கு வந்தேன். அப்புறமா கர்த்தர் கிருபையால் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். என் சாட்சி என்னன்னா, இந்த சபைக்கு வரும்போதே என் பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தாங்க. இந்த மே மாதம் வந்துட்டாலே வியாபாரம் எனக்கு டல்லாக இருக்கும், வர வேண்டிய பணமும் வராது. ஆனால் இந்த மே ஜூனில் எனக்கு இருக்கிற பயமே என்ன தெரியுமா, 2 பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படி ஒரு நிலைமையாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் தான் அவ்வளோ பாரத்தோடு இருப்பேன். வறுமுறை இல்லாத எப்படி இதை சமாளிக்க போகிறோன்ற ஒரு துக்கத்தோடு வருவேன். ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனையை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இங்கே வருவேன், ஜெபிப்பேன், பாஸ்டர் அம்மா கொடுக்குற வார்த்தைகளை எடுத்துக்கொள்வேன். அதனால் அந்த வார்த்தைகள் எனக்கு நேராக பேசுகிற ஒரு உணர்வு வரும்போது அதை குறித்து வச்சு வீட்டில் போய் அது மேலே கை வச்சு ஜெபிப்பேன். அப்படியா என் தேவைகளெல்லாம் தேவன் இதுவரை சந்தித்தா. என் 2 பிள்ளைங்களும் ஃபீஸ் கட்ட முடியாமல் சின்ன பசங்களாக இங்கே வந்த என் குடும்பத்தை இன்றைக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளும் MBA முடிக்க கர்த்தர் பெரிய கிருபை பாராட்டினார். அவர் தயவும் இரக்கமும் பெரியது. கர்த்தருக்கே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா.